السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கலியத்திற்குரிய எல்லாம் நல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சந்தையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் மனுஷருக்கு வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கலியத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிறுவனத்தின் மூலமாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். ஆலிமா படிக்கின்ற ஒரு வாய்ப்பும், ஒவ்வொரு வாரமும் இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகளை கேட்கின்ற ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த வாய்ப்புகளை நாம் நழுவவிடக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நேரத்தை ஒதுக்கி நாம் வர வேண்டும். நேரம் கிடைத்தால் போவோம் என்று நாம் இருப்பது கூடாது. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் தான் நேரத்தை ஒதுக்கி வர வேண்டும் என்று இந்த மார்க்கம் வலியுறுத்துகின்றது. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம நேரத்தை ஒதுக்கி வந்தால்தான் அங்கு கூறப்படுகின்ற செய்திகளை உருவாக்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வராதவர்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அருமையான சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பெருமறையாம் அல்-குர்ஆனில் 65வது அத்தியாயம் சூரத்து தலாக், அந்த அத்தியாயத்துல 2வது மற்றும் 3வது வசனத்திலே அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு கற்றுத் தருகின்றார். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. 3 செய்திகளை, முத்தான 3 செய்திகளை இந்த வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறாரோ, அவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறாரோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருக்கு அல்லாஹ் விடுதலையை தருகின்றார். வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அவர் அறியாத புறத்தில் இருந்து அவருக்கு தேவையான ரிஸ்கை அல்லாஹ் வழங்குகின்றார். யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான பொறுப்பை சாட்டுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்ற முத்தான 3 செய்திகளை இந்த ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். இஸ்லாமிய சமூகம் பயப்படுவதற்கு தகுதியான ஒருவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை நாம் முழுமையாக பயந்து வாழ்வோமையானால் இந்த உலகமே நம்மை கண்டு பயப்படும். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் யாரை பயப்பட வேண்டுமோ அந்த அல்லாஹ்வை பயப்படாமல், யாரை பயப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லையோ அவர்களையெல்லாம் கண்டு பயந்து நடுங்க
இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அடுக்கடுக்கான சோதனைகள், அடுக்கடுக்கான வேதனைகள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை பயந்து வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு விடுதலையை தருவார், மறுமை நாள் ஆகிரத்திலும் அல்லாஹ் விடுதலையை தருவார். உலகத்தில் விடுதலை என்ன? கடன் தொல்லையை விட்டும் அல்லாஹ் விடுதலையை தருவார். உணவு பிரச்சனையை விட்டும் அல்லாஹ் நமக்கு விடுதலையை தருவார். அரசாங்கத்தினுடைய அநியாயமான பிடிகளை விட்டும் நமக்கு அல்லாஹ் விடுதலையை தருவார். உலகத்தில் நாம் சந்திக்கின்ற எல்லா வகையான பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு விடுதலையை தருவார். மறுமை நாள் ஆகிரத்திலே கொடூரமான நரகத்தை விட்டு, கபருடைய வேதனையை விட்டும் நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் விடுதலை. இரண்டாவது, நாம் அறியாத புறத்தில் இருந்து நமக்கு தேவையான ரிஸ்குகள் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் இஸ்லாமிய சமூகத்துல ரிஸ்குனா நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? 3 நேரம் சாப்பாடு நினைச்சிட்டு இருக்கிறோம். ரிஸ்குனா சாப்பாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை அதுவல்ல. ரிஸ்கிங்கிற அரபி வார்த்தைக்கு வாழ்வாதாரம், இதுதான் சரியான பொருள். அரபு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளிடத்தில் கேட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ரிஸ்கி என்று சொன்னால் வாழ்வாதாரம். ராசி அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்வாதாரங்களை தரக்கூடியவன். ஒரு கணவன் மனைவிக்கோ, ஒரு மனைவி கணவனுக்கோ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கோ, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ, ஒரு அரசாங்கம் அந்த நாட்டு பிரஜைகளுக்கோ ரிஸ்கை ஒருபோதும் வழங்கவே முடியாது. ரிஸ்கை தரக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அவன் நாடினால் ரிஸ்கை நிறுத்தி விடுவான். ரிஸ்கை நிறுத்துவாங்க என்ன அர்த்தம்? மழையை நிப்பாட்டி தான் வச்சுக்கிடுவோம். பூமியில எந்த விளைச்சலும் இல்லாமல் ஆகிவிடும். நாம் அணியக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், அணிகின்ற தங்கம் வெள்ளி போன்ற அணிகலன்களாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்துகின்ற பெட்ரோலியமாக இருக்கட்டும், எல்லாமே பூமியில் இருந்துதான் கிடைக்கிறது. வானம் பொய்த்துவிட்டால், மழை நின்றுவிட்டால் பூமியும் பொய்த்துவிடும். பயிர்களை தராது, தண்ணீரை தராது. பயிர்கள் விளைச்சல் இல்லை என்று சொன்னால் மனிதன் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் செத்து மடிந்து விடுவார். தாவரங்கள் இல்லை என்றால் கால்நடைகள் செத்துவிடும். தாவரங்கள் விளையவில்லை என்று சொன்னால் மனிதன் அணிவதற்கு ஆடை இல்லாமல் போய்விடும். பருத்தி மூலமாகத்தான் ஆடைகளை நாம் அணிகின்றோம். அந்த பருத்தி விளைச்சல் இல்லை என்று சொன்னால் ஆடைகள் இல்லை, உணவுகள் இல்லை, குடிவாரம் இல்லை. எனவே அல்லாஹ்தான் ரிஸ்கை தருகின்றார். நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். அந்த வாழ்வாதாரம் தங்குதடை இல்லாமல் நாம் அறியாத புறத்தில் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நானும் நீங்களும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். அருந்துவதற்கு நீர், சாப்பிடுவதற்கு உணவு, அணிவதற்கு ஆடை, சுவாசிப்பதற்கு காற்று, தங்குவதற்கு நல்ல இல்லம், நாம் உல்லாசமாக வாழ்வதற்கு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி, அது மனைவிக்கு ஒரு கணவன், நம் பெயர் சொல்ல நமக்கு அருமையான குழந்தை பாக்கியம், இதுவெல்லாம் ரிஸ்கிலே கட்டுப்படும். எனவே அந்த ரிஸ்க் தங்குதடை இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் இறையச்சத்தை நாம் போதிக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர்
ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்க யார் அப்படின்னா இஸ்லாமினுடைய இரண்டாவது ஜனாதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் கோடை காலத்தில் ஒரு காட்டின் வழியாக பயணம் மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்களுக்கு தேவையான குடிபானம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒரு காட்டின் வழியாக பயணம் மேற்கொள்கிறார்கள். இடையில் அவர்களுக்கு பசி ஏற்படுகிறது. ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்து சாப்பிடுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சிறுவன், ஒரு 10 வயது சிறுவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த சிறுவனை அழைக்கிறார்கள். அந்த சிறுவன் வருகிறார். சிறுவனே, நீயும் அமரு, என்னோடு நீ உணவை சாப்பிடு என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த சிறுவன் சொல்கின்றான், பெரியவரை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று அந்த சிறுவன் சொல்கிறார். அது ரமலானுடைய காலம் அல்ல, ரமலான் அல்லாத மற்ற காலம், குளிர்காலம் அல்ல, மழைக்காலம் அல்ல, கடுமையான கோடை காலம். அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கேட்கிறாங்க, சிறுவனே, இது ரமலான் மாதம் இல்லையே, இது கோடை காலமே, நீ ஒன்னும் சேலத்துக்கு கீழே ஏசிக்கு கீழே உட்கார்ந்து வேலை பார்க்கிற, வெட்ட வெளியில ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறாய், இந்த நேரத்தில் நீ நோன்பு வைக்கணுமா என்று கேட்டதற்கு அந்த சிறுவன் சொல்லுகிறார், நான் நஃபிலான நோன்பு வச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த சிறுவனை சோதிப்பதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிறுவனே, எனக்கு ஒரு ஆடு தேவைப்படுகிறது, ஒரு ஆட்டை நீ தந்துவிடு, அதற்குண்டான பணத்தை நான் உன்னிடம் தந்து விடுகிறேன், அந்த பணத்தை நீ வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள். அது அந்த சிறுவன் சொன்னா, பெரியவரே மன்னிக்க வேண்டும், இந்த ஆடுகளை மேய்ப்பதுதான் என்னுடைய பணி, ஆடுகளை விற்பனை செய்வதும் பணத்தை பெற்றுக் கொள்வதும் அது என்னுடைய பணி அல்ல. உங்களுக்கு ஆடு தேவைன்னா என்னுடைய முதலாளி பக்கத்து ஊர்ல இருக்கிறார், அவர்கிட்ட போய் நான் உங்களை விடுவேன், அவர்கிட்ட பணத்தை ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு தேவையான ஆடுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த சிறுவன் சொல்லுகிறார். உடனே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சிறுவனே, ஒரு முதலாளி எங்கே இருக்கிறாரு, நூற்றுக்கணக்கான ஆடுகள், ஒரு ஆட்டை தந்துவிட்டு பணத்தை பெற்றுக் கொண்டால் உன் முதலாளி கிட்ட தெரியவா போகுது, முதலாளி என்ன ஆடுகளை எண்ணியா பார்க்க போறாரு, ரூபாயை நீ வச்சுக்க, ஆட்டை நான் வச்சுக்குவேன் அப்படின்ற உடனே அந்த சிறுவன் சொல்லுகின்றான், பெரியவரே, நீ சொல்வது உண்மைதான், என் முதலாளிக்கு தெரியாதுதான், ஆனால் முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றானே, அவன் கண்ணை யாரால் மறைக்க முடியும்? அல்லாஹ் நம்மளை பார்க்கிறானே, அவன் கண்களை மறைக்க முடியாது என்று அந்த சிறுவன் சொன்னதும் அவருடைய இறையச்சத்தை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்று அந்த ஆடுகளின் எஜமானரை சந்தித்து ஆடுகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி, அந்த சிறுவனை, நீ ஆடுகள் மேய்க்கக்கூடிய இடையன் அல்ல, இந்த ஆடுகளுக்கு உரிமையாளர் அப்படின்னு அந்த ஆடுகளை எல்லாம் விலை கொடுத்து அவனுக்கு சொந்தமாக்கியதாக சரித்திரங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அருமையான தாய்மார்களே, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் நாம் அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹ் நமக்கு வாழ்வாதாரங்களை தந்து கொண்டே இருப்பார். நம் மூலமாக பலருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பார். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலகட்டத்தில் சொல்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், அலியே, உன் மூலமாக ஒருவருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டிவிட்டால், ஹிதாயத்தை கொடுத்து விட்டால், அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த உலகத்தை விட
சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லி காட்டுவார்கள். அதுவும் ரிஸ்க் தான். இப்ப நம் மூலமாக ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் இஸ்லாத்துக்கு வாரான்னு வச்சுக்கிடுவோம். அல்லாஹ் நமக்கு பெரிய பாக்கியத்தை தருவார். நாம் அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். சகோதர சமுதாயத்தவர்களோடு நாம் பழகுகின்றோம், பயணம் செய்கின்றோம், திருமணங்களிலே கலந்து கொள்கின்றோம், தோழிகளாக நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் நம் மூலமாக இஸ்லாத்தை தழுவினார்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய செயல்பாடுகளில் அல்லாஹ்வுடைய அச்சம் வெளிப்படுமானால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த இஸ்லாமியர் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறார், இவர் சார்ந்திருக்கின்ற மார்க்கம் எவ்வளவு ஒழுக்கமான ஒரு மார்க்கமாக இருக்கும், அப்ப நாமும் இஸ்லாத்தை தழுவுவோம் என்று அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? முஸ்லிம்களே முஸ்லிம்களாக நீங்க வாழ்வதில்லை. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பார்த்து காரி துப்புகின்ற அளவிற்குத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. குடிகளில் மூழ்கி இருக்கின்றோம், வட்டிகளுக்கு நீள முடியவில்லை, ஹராமான காரியங்கள் பகிரங்கமாக செய்கின்றோம், தொழுவதில்லை, ஜகாத்தை கொடுப்பதில்லை, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதில்லை, முடிந்த அளவிற்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்திற்கு வரலாம் என்று நினைத்தவர்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு முஸ்லிம்னா எவ்வளவு மோசமா இருக்கிறாங்க பாருங்க, நாம ஏன் இஸ்லாத்திற்கு மாறுவானேன் என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாத்திற்கு வர நினைப்பவர்கள் கூட இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான சகோதரிகளே, அப்துல் காதிர் ஜீலானி பகதாதுல அடங்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களின் பெயரை சொல்லி ஏகப்பட்ட அலாச்சாரங்கள் இன்னைக்கு சமுதாயத்திலே அரங்கேறி வருகிறது. ஒரு சிலர் அல்லாஹ்வை விட அவர்களை உயர்வானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்துல் காதிர் ஜீலானி சிறுவராக இருக்கின்ற பொழுது அவங்க தாயார் என்ன செய்றாங்க அப்படின்னா, வெளியூருக்கு கல்வி கற்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். சின்னஞ்சிறுவர். அதனால பிரயாண கூட்டங்களோடு தன்னுடைய மகனையும் சேர்த்து என் மகனை பத்திரமாக கொண்டு போய் பகதாதுல மதரசாக சேர்த்து விடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. செல்கின்ற பொழுது ஒரு 40 தங்க காசுகள் செலவுக்காக வேண்டி 40 தங்க காசுகளை அந்த மகனுடைய சட்டையில் ஒரு ஓரமாக வைத்து நல்லவிதமாக தைத்து, மகனை சென்று வா, செல்கின்ற வழியில் யாராவது உன்னை இடை மறித்து, கொள்ளையர்கள் இடை மறித்து உன்னை ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிடுறாங்க, பொய் சொல்லிடுறாங்க. என்ற 40 தங்க காசு இருக்கு, நீ உண்மையத்தான் சொல்லணும் அப்படின்னு தாய் என்ன செய்யறாங்க அப்படின்னா மகனுக்கு உபதேசம் செய்து அனுப்புகிறார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை இருந்தா பெரும்பாலான தாய்மார்கள் 1 ரூபா கொடுத்து அனுப்பினாலும் பிள்ளைகளை திட்டுறது, பேரில போவான்னு சொல்லி தொலைச்சிடாரு. 1 ரூபா என்ன இருக்குன்னு கேட்டா சொல்லிடாரு. இப்படி அவனுக்கு ஒரு ஏச்சி, ஒரு திட்டு, பொய் சொல்வதற்கு கற்றுக்கொடுக்கின்றோம். ஆனா அவங்களுடைய தாயார் என்ன செய்றாங்க, 40 தங்க காசுகள், அந்த தங்க காசுகள் இருப்பதாக யாராவது கேட்டால் நீ பொய் சொல்வது கூடாது. அந்த மாதிரி பிரயாணத்தோட போறாங்க. இடையில ஒரு கொள்ளை கூட்டம் வந்து வழிமறிக்கிறது, பிரயாண ஜாமான்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறது. அப்துல் காதிர் ஜீலானி சிறுவராக இருக்கின்ற காரணத்தினால் பயந்து போய் ஒரு ஓரமா நிற்கிறாங்க. ஒரு கொள்ளைக்காரன் வருகிறார், உன்ன என்னடா இருக்குது அப்படின்னு கேட்கிறான். ஏன்டா 40 தங்க காசு இருக்குது, பொய் சொல்ற, இல்ல உண்மையிலே இருக்கு. அந்த கொள்ளைக்காரன் தலைவர்கிட்ட கூட்டு போறான்.
தலைவர் கேட்கிற உன்ன என்னப்பா இருக்குது? 40 தங்க காசு இருக்கிறது. எங்கே இருக்கிறது? இதோ இந்த ஜோப்பில் இருக்கிறது. உடனே திறந்து பார்த்தா 40 தங்க காசு. அப்ப அந்த தலைவன் சொல்லுகின்றான், நீ இல்லை என்று பொய் சொன்னால் உன்னை நாங்கள் விட்டிருப்போம். ஏன் உண்மை சொன்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சொல்லுகின்றார், என் தாய் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். என் தாய்க்கு யார் சொன்னால் தெரியுமா? எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்வது கூடாது என்று கற்றுத் தந்தார்கள். எனவே என் தாய் பொய் சொல்லக்கூடாது என்று எனக்கு கற்றுத் தந்தார்கள் என்று அவர்கள் சொன்னவுடன் அப்பதான் அந்த கொள்ளை கூட்டத்துடைய தலைவருக்கு மண்டையிலே ஏறுகிறது. ஒரு சிறுவன் நமக்கு பாடம் நடத்திவிட்டார். தன்னுடைய அடியாட்களை எல்லாம் அழைத்து இனிமேல் நாம் திருப்பி வாழ வேண்டும். யார் யார் இடத்தில் என்னென்ன பொருட்களை நாம் கொள்ளையடித்தோமோ அதை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காசுகளை எல்லாம் திருப்பி கொடுத்து மிகப்பெரிய வழியுள்ளாக்களாக இறைநேச செல்வர்களாக அந்த கொள்ளை கூட்டம் மாறியது என்று சொன்னால் ஒரு சிறுவன் சொல்லக்கூடிய உண்மைதான். அந்த இறையச்சம் தான் அதற்கு காரணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரிகளே, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார். தனிமையில் அமர்ந்து செய்தாலும் சரிதான், கூட்டத்தோடு நாம் அமர்ந்து ஒரு நல்ல காரியத்தை ஒரு பாவத்தை செய்தாலும் சரிதான், அது இருப்பறையில் அமர்ந்து கொண்டே ஒரு நன்மையையோ ஒரு தீமையையோ நாம் செய்தாலும் சரிதான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார். இதை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தப்பு பண்ணாத அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் சொல்லித்தான் நம்ம வழிகாட்டணும். தப்பு பண்ணாத உங்க அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு, உங்க அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ்வை பயப்படுவதற்கு பதிலாக அத்தாவையும் அம்மாவையும் அந்த குழந்தை பயப்படும், ஆசிரியரை பயப்படும். ஆசிரியர் இருக்கும் பொழுது, அத்தா இருக்கும் போது, அம்மா இருக்கும் போது அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. ஆசிரியர் வகுப்பை நடத்திவிட்டு வீட்டுக்கு போயிடுவார், அத்தா வெளியூருக்கு போயிடுவாரு, அம்மா வெளியூருக்கு போயிடுவாங்க. அம்மா போயாச்சு, அத்தா போயாச்சு, ஆசிரியர் போயாச்சு, யாரும் இல்லை, நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்னு அந்த குழந்தைகள் தவறு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் பிஞ்சு உள்ளங்கள்ல அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இருட்டில் அமர்ந்தாலும் சரிதான், வெளிச்சத்தில் அமர்ந்தாலும் சரிதான், கூட்டத்தோடு தனிமையிலே அமர்ந்தாலும் சரிதான், இன்ன ரப்பக லபில் மிர்சாத், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை நம்முடைய குழந்தைகளின் உள்ளங்களிலே நாம் ஊட்ட வேண்டும். இந்த கல்வி உலக கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ பல்கலைக்கழகங்களிலோ கற்றுக் கொடுப்பது கிடையாது. இது போன்ற மதரசாக்களில் மட்டும்தான் இது போன்ற கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படும். அதனால பிஞ்சு உள்ளங்கள்ல எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் 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 அந்த வார்த்தையை சொல்லிதான் நாம் பயங்காட்ட வேண்டும். சில வீடுகள்ல பெற்றோர்கள் என்ன செய்றாங்கன்னா, பேய் வருது, பிசாசு வருது, அதை சொல்லி பயங்காட்டிட்டு இருப்பாங்க. இஸ்லாமிய பேய் என்பது கிடையாது, பிசாசு என்பதும் கிடையாது. நம்ம பேயை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இறந்து போறோம்னா ஆவியா வெளியே சுத்துறாங்க. சத்தியமாக கிடையாது. இறந்தவர்கள் நல்லவர்களோ அது மோசமானவர்களோ தற்கொலை செய்து கொண்டவர்களோ விபத்தில் இறந்தவர்களோ யாராக இருந்தாலும் அவங்க அஜல், அவங்க கவனம் அதோட முடியுது. அல்லாஹ்வுடைய அஜல் வராம தற்கொலை செய்தவன் சாக முடியாது, விபத்தில் அடிப்பட்டவர்கள் சாக முடியாது. நாம நினைச்சவங்க நம்ம உயிரை மாய்த்து கொள்ளவே முடியாது. ஒரு பையன் வீட்டுல என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கு போகணுங்கிறான்.
அவங்க பெற்றோர்கள் அனுமதிக்கல. ஒரு நாள் எல்லாரும் உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. மாடியில பொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கு. ஓடி போய் பார்த்தா அந்த பையன் தூக்கு போடுறான், கயிறு வந்து கீழே விழுந்துட்டான். அப்ப அவனுடைய பெற்றோர்கள் பார்த்தாங்க, இன்னும் சரிப்படுத்துறாங்கன்னு சொல்லி நகையெல்லாம் வித்து அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி நீங்க அவன் குழந்தைகள் குட்டிகளோட வாழ கொள்ள வைக்கிறீங்க. அப்ப நாம நினைச்ச ஒன்று மௌத்தாக முடியாது. அதே நேரத்தில் நாம நினைச்ச உடனே நம்முடைய தவறையை தாண்டி வாழவும் முடியாது. ஒரு வினாடி முந்தவும் முடியாது, ஒரு வினாடி பிந்தவும் முடியாது என்று உலக பொறுமையா மறுக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். அதனால எப்படி மௌத்தானாலும் அவங்க ஆவி உலகத்துல சுத்துது, வீட்டுக்கு வருது, மதரசாவுக்கு வருது, பள்ளிவாசலுக்கு வருது, ஹோட்டல்ல வந்து நம்மளோட சாப்பிடுது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம காதுல அவங்க பூ சுத்தல, பூமாலை அள்ளி போட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் திருக்குறான்ல ஒரு வசனத்திலே தெளிவாக சொல்வான், வமின் வராயிஹிம் பர்ஸகும் இலா யௌமி யுபஅஸூன். இறந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்ற பின்னால் இந்த உலகத்திற்கு வர முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஒரு தடையை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் போடக்கூடிய தடை, இப்ப நாம் போட்ட தடையை நீங்க போட்ட தடைய ஒருத்தர் மீறலாம், மீறாமலே இருக்கலாம். ஏன்னா நாம் பலவீனமானவர்கள். நாம போட்ட தடைய மகனை பார்த்து சொல்வோம், வீட்டை விட்டு போறான்னு இருப்போம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தூங்கினா போதும், அவன் எங்கேயோ வேகமா பயந்து. அப்ப நாம போட்ட தடையை மீறலாம். ஆனால் அல்லாஹ் போட்ட தடைய உயிருள்ளவர்களும் மீற முடியாது, இறந்தவர்களும் மீற முடியாது. அதை இறந்தவர்கள் கவனவுக்கு வெளியே வராங்க, ஆவியா வராங்க, பாவியா வராங்க, நல்லவியார்களாக வராங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மூடில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தயவு செய்து நம்முடைய குழந்தைகளை பயமுறுத்துவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டிப்பான். இதை செஞ்சா அல்லாஹ் உனக்கு கூலிய தருவான், இந்த பாவத்தை செஞ்சா அல்லாஹ்வுடைய தண்டிப்பான். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி அந்த குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு தஆலா அஸீஸ் அவர்களின் தாயார் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டலியா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டுவதற்கு சமம். 1 ரூபாயை கொடுத்தது எவனாவது கட்ட இல்லைன்னு சொல்லு, அப்படின்னா நீ அல்லாஹ்வை பயப்படாதேன்னு அர்த்தம். எனவே நான் உள்பட என்னையும் சேர்த்து நான் சொல்லுகின்றேன், நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் ஊட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புகாரில வரக்கூடிய சஹீஹான செய்தி. இந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்வாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சபைக்கு ஒரு புதுசா வர சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். இவர் உள்ளூர் வாசியும் மாதிரி தெரியல, வெளியூர்கார மாதிரி தெரியல. உள்ளூர் வாசியாக அவருக்கு தெரியும், யார் யாரும் தெரியும். வெளியூர்காரராக இருந்தா அவர் பயணம் செய்து வரும்போது தலைமுடியெல்லாம் கரைஞ்சிருக்கும், பரட்ட தலையா இருப்பார், சட்டையெல்லாம் கசைந்து அழுக்கா இருக்கும். ஆனா இவர் அழகான முறையில தலைவாரி அதே சுத்தமான வெள்ளையான ஆடை அணிந்து சபைக்கு வருகின்றாரு. இவர் யாரும் தெரியல அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வந்தவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வந்து உட்கார்ந்து தன்னுடைய முட்டுக்கால்களை பெருமானாரோடு முட்டுக்காலோடு சேர்த்து அமர்கின்றார். இது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலேயே உட்கார மாட்டோமே, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்கால்களோடு தன்னுடைய முட்டை சேர்த்து அமர்கின்றார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய 2 கைகளை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய தொடையில வைக்கிறார். வச்சிட்டு மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன, மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன, ஒவ்வொரு கேள்வியாக அடுத்தடுத்தாக கேட்கிறார். தெரியாத மாதிரி கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கம் சொன்ன உடனே அப்படியாங்க நம்ம சொல்லணும். தெரியாத ஒண்ணு கேட்கும் பொழுது நாம விளக்கம் கொடுக்கும் போது நம்ம மாணவர்கள் என்ன சொல்லணும்,
அப்படியா, சரின்னு சொல்றாரு. ஆனா அவரு தெரியாத மாதிரி கேள்வியும் கேட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் பதில் சொன்ன உடனே நீங்க சொன்னதுதான் சரிதான், நீங்க சொன்னதுதான் சரிதான் அப்படிங்கிற சஹாபாக்களுக்கு மேல ஆச்சரியத்தை ஊட்டிக்கிற. கடைசியா ஒரு கேள்வி கேட்ட, மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கின்றார். இந்த பதில் தான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் சஹாபாக்களை ஆச்சரியத்தில் உச்சத்திற்கு அழைத்து செல்கிறது. இதை நானும் நீங்களோ இந்த சமுதாயத்தில் வாழக்கூடியவர்களோ ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஹ்சான் அப்படிங்கிறதுக்கு நன்மை செய்தல் அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறாங்க பாருங்க. அன்தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அற்புதமான ஒரு பதில். நீ அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அல்லாஹ்வை பார்ப்பதை போல நீ வணங்க வேண்டும். நாம அல்லாஹ்வை வணங்குறோம், தொழுகை காட்டி தக்பீர் கட்டுறோம். அல்லாஹ் நமக்கு முன்னாடி நின்றா நம்ம தக்பீரை அடிப்படைத்து கெட்டுவோமா, கொட்டாவி விடுவோமா, அங்குள்ள பாதையை செலுத்துவோமா, சிந்தனைகளை மாற்றுவோமா? ஏன்னா அல்லாஹ் நமக்கு முன்னாடி நிற்கிறான். யாருமே தொழுகையில் தவறு செய்ய மாட்டோம். சரி, நம்மளால அல்லாஹ்வை பார்க்க முடியாதா? குதிரிக்குகள் அவசாரம் வகுமை குதிரிக்குள் அவசாரம். அல்லாஹ் திருக்குறான்ல ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான், மனிதர்களின் பார்வைகள் அவரை எட்டாது, அவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உலகத்துல யாராவது இது வரைக்கும் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறாங்களா? நான் இந்த பொருட்காட்சிக்கு போனா அல்லாஹ் வந்தா, இந்த கல்யாணத்துக்கு போனா அல்லாஹ் வந்தா, இந்த தெருவுல பார்த்தேன், சந்திர பார்த்தேன், யாரும் சொல்ல முடியாது. கனவில் கூட அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒளியானவன், வெளிச்சமானவன். ஃபஅன்னா உராஹு, நான் அவனை எவ்வாறு பார்க்க முடியும் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்பு சூரியன் இருக்கிற, சூரியனை யாராவது கண்ணால பார்க்க முடியுதா? 15 கோடி கிலோமீட்டர் பூமியிலிருந்து சூரியனுடைய தூரம். 15 கோடி கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சூரியனே நம்மளால காண முடியலையே. அப்ப அதை படைத்த ரப்பு எவ்வளவு பிரகாசமாக இருப்பார். அந்த பிரகாசத்தை காணுகின்ற அந்த பவர், அந்த ஆற்றல் என் கண்களுக்கும் கிடையாது, உலகத்தில் எந்த மனிதனுடைய கண்களுக்கும் கிடையாது. ஆனா அந்த ரப்பு நாம தொழுகின்ற பொழுது நமக்கு முன்னால் வந்து நின்றால் நாம எப்படி தொழுகுவோம்? அந்த மாதிரி நம்முடைய தொழுகைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டே இருக்கின்றான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரே நேரத்திலே தக்பீர் கட்டி தொழுதாலும் கூட ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவன் பார்ப்பான். நாம ஒரு சபையில 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆளு 2 பேர் தான் ஒரு நேரத்தில் கண்காணிக்க முடியும். 100 பேரை ஒரு நேரத்தில் கண்காணிக்க முடியுமா? சில குடும்பங்கள்ல தம்பதிகளுக்கு 2 விதமா இருக்கும். அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, மகனை பார்த்தா மகளை பார்க்க முடியல, மகளை பார்த்தா மகனை பார்க்க முடியல. பெற்றோருக்கே இந்த 2 பிள்ளைகளுக்கு இந்த கதி அப்படின்னா நாம உலகத்தையே கண்காணிக்க முடியுமா? அது படைத்த ரப்புக்கு மட்டும்தான் முடியும். அதனால எந்த இபாதத்தை செய்தாலும் அல்லாஹ்வை நாம் பார்ப்பதை போன்று அந்த இபாதத்தை செய்தால், வணக்கத்தை செய்தால் அதில் எந்த தவறுகளும் ஏற்படவே செய்யாது. நாம் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறார், அல்லாஹ் நம்மை பார்க்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுமானால் ஒரு வியாபாரி தன்னை நாடி வரக்கூடிய மற்றவர்களை அவர் ஏமாற்ற மாட்டார், கலப்படம் செய்ய மாட்டார், பாலை தண்ணீரை ஊற்ற மாட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, இரவு நேரங்கள்ல மாறு வேடம் போடுவார்கள், தன்னுடைய வேடத்தை மாற்றிக் கொள்வார்கள். கண்ணாடிக்கு முன்னாடி நின்றாங்கன்னா அவங்களாவே நம்ப முடியாதான், அந்த அளவுக்கு மாறு வேடம் போட்டுக் கொள்வார்கள்.
எதற்காக? நகர்வலம் வருவாங்க. அப்படியே வந்து ஏதாவது தவறு நடக்குதா அப்படின்னு பார்ப்பாங்களாம். உண்மையான தோட்டத்துல வந்தா இப்ப ஜனாதிபதி வாராது அப்படின்னு ஓடிடுவாங்க. ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு சாலையிலே ஒரு தெருவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு செல்வார்களே ஆனால் அந்த எதிர் திசையில ஷைத்தான் வருவாரே ஆனால் ஆக உமர்ல வாராரு அப்படின்னு பயந்து ஓடிடுவாராம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா நாம அப்படி இல்லையா? ஒருத்தர் சிக்கிக்கிட்டா இவன் நம்ம வலையில சிக்க வைப்போம், நம்மளை பார்த்து ஒன் சைட்டான 10 சைட்டா நம்மளை நோக்கி வருவான். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி இல்லை. ஒரு தெருவிலே செல்வார்களே ஆனால் அவர்களை பார்த்து பயந்து ஷைத்தான் விரண்டோவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் என்ன செய்றாங்க அப்படின்னா, மாறு வேடம் போட்டுக் கொண்டு ஏதாவது தவறு நடந்ததா, தவறு நடந்தா திருத்தலாம அப்படின்னு வந்து இருக்கும்போது ஒரு வீட்டுல லைட் எரியுது. அப்ப மன்னன் ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். தாய் மகள்கிட்ட சொல்றா, மகளே மாட்டிலிருந்து பாலை கலந்து அந்த பாலில் தண்ணீரை கலந்து விடு. பாலில் தண்ணீரை கலந்து நாம் அதை விற்பனை செய்தால்தான் நமக்கு அதிகமான லாபங்கள் வரும் அப்படின்னு மகளை பார்த்து தாய் சொல்லுகிறார். அப்ப மகள் சொன்னாங்க, அம்மா பாலில் தண்ணி கலந்து கூடாது, உமர் பார்த்து விட்டால் நமக்கு சரியான தண்டனை தருவார், எனவே அதெல்லாம் குற்றமான ஒரு காரியம் என்று மகள் சொல்கின்றார். அப்ப தாய் சொன்னாலா, உமர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, அவர் படுத்து தூங்குவார் அரண்மனையில, அவருக்கு ஒரு பால்ல தண்ணி ஊத்துறது அவர் கண்களுக்கெல்லாம் தெரியாது, நீ தண்ணியை ஊத்துமா அப்படின்னு மகளை பார்த்து தாய் சொல்லுகின்றார். அந்த மகள் சொல்லுகின்றார், அம்மா உமர் பார்க்கவில்லை என்றாலும் உமரையும் உன்னையும் என்னையும் படைத்த ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையின் உள்ளத்துல எவ்வளவு ஆழமான அல்லாஹ்வுடைய அச்சம் பாருங்க, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பாஷணைய, இந்த உரையாடல உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் கொடுத்து கேட்கிறார்கள். ஒரே வீட்டுக்கு போயிருந்தாங்க, அரண்மனைக்கு போயிருந்தாங்க. மறுநாள் காலையில தன்னுடைய ஆட்களை அதிகாரிகளை அனுப்பி அந்த தாயையும் மகளையும் அழைத்து வர சொன்னார். நடந்த உரையாடலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து சொல்லி அந்த தாயை கண்டிக்கின்றார்கள். தாயே, உன் மகள் அவள் கூறுவதுதான் உண்மை, உமருடைய கண்களிலே மண்ணை தூண்டி விடலாம், ஆனால் படைத்த ரப்பு அவனுடைய கண்ணை யாராலும் அழைக்க முடியாது. என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல மருமகளை நான் தேடிக் கொண்டிருந்தேன், எனக்கு சரியான ஒரு மருமகள் கிடைத்து விட்டார், உன் மகளை என் மருமகளாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி அந்த மகளை தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று சரித்திரத்தின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஒரு ஜனாதிபதிக்கு மருமகளா போறது, ஒரு ஜனாதிபதியுடைய வீட்டிற்கு மருமகளாக செல்வது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல நிலைமை என்ன தெரியுமா? என் பொண்ணு ஆலிமா, அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவர், 5 நேரம் தொழுவா, நோன்பு வைப்பா, தான தர்மங்கள் செய்வா, குர்ஆன் ஹதீஸ படிச்சிருக்கிறா, அதனால உங்க மகனை நாங்க கேட்கிறேன்னா அல்லாஹ்வுடைய அச்சம், புர்கா, ஹிஜாபு, தொழுகை, நோன்பு ஒரு மூட்டை கட்டி வைங்க. அவன் நாகரிகமாக வாழ்வாரா? நாகரிகமான முறையிலே, அதாவது அநாகரிகமான ஆடைகள். இப்ப அநாகரிகம் தான் நாகரிகமா மாறிட்டு வருது. பெண் குழந்தைகள், இஸ்லாமிய இளம் பெண்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்கள் அணியக்கூடிய கௌசல போட்டுட்டு வருது சில பொண்ணு, ஆண்கள் அணியக்கூடிய பலியில போட்டுட்டு வராங்க. இஸ்லாமிய பெண்களே இந்த கோலத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத வருகின்றார்கள் என்றால் அப்படிப்பட்ட பெண்ணை தான் இன்னைக்கு மருமகளாக சில குடும்பங்கள்ல, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத குடும்பங்கள்ல தேர்வு செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழலை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையான சகோதரிகளே, நம்ம வீட்டுக்கு மருமகன் வருவதாக இருந்தாலும்
மருமகள் வருவதாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மார்க்கப்பற்று உள்ள ஒரு மகனை ஒரு மகளை நீங்கள் மருமகளாக தேர்வு செய்து நீங்கள் உலகத்திலும் மறுமையினால் ஆக்கத்திலும் வெற்றி பெறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸின் மூலமாக சொல்லி தருவார்கள். அருமையான சகோதரிகளே, ஒரு செய்தியை பாருங்க. மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு இறையச்சம் தேவை. இறையச்சம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அதற்கு மார்க்க கல்வி தேவை. ஒன்றுக்கு மற்றொன்று அவசியம். தக்குவாவுக்கு மார்க்க கல்வி தேவை, மார்க்க கல்விக்கு தக்குவா தேவை. நம்முடைய பிள்ளைகள் தக்குவா உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் பெற்றோர்கள் தக்குவா உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பெற்றோர்களிலும் தாய் அவள் தக்குவா உள்ளவளாக திகழ வேண்டும். நூலை போல் சேலை, தாயை போல் பிள்ளை என்று சொல்வதே 100% அது உண்மையான ஒரு காரியம். அல்குர்ஆனும் அதைத்தான் வலியுறுத்துகின்றது. தாயின் வளர்ப்பில் வளர்ந்த குழந்தைகள் அந்த தாய் எப்படி வளர்க்கிறார்களோ அப்படித்தான் அந்த குழந்தை வளரும் என்பதை அல்குர்ஆனும் அது ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் பக்ரால ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். ஆலிமா படிப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை கற்றுத் தருவார். ஆசிரியர் என்னதான் நடக்கிறார்கள் கூட புரிகிற மாதிரி தெரியும், ஆனா புரியாது. அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமானால் ஆசிரியர் நடத்துவது புரியவில்லை என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குமானால் நமக்கு அந்த பாடம் கட்டாயமாக புரியும். அதனால முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் என்பதற்கு அடையாளம் என்ன? 5 நேரம் தொழுவார்கள், குர்ஆனை நம்புவார்கள், குர்ஆனுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை நம்புவார்கள், மறைவான செய்திகளை நம்புவார்கள். மறைவான செய்தினா என்ன? கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கை யாராவது நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோமா? கபர்ல அழைக்கிட்டு வந்திருந்தோம். உள்ள வேதனை நடந்தா அவர் குருமாப்பில தூங்குற மாதிரி தூங்குறாரா? அவருக்கு சுவர்க்கம் எடுத்து காட்டப்படுகிறதா? நமக்கு ஒண்ணுமே தெரியாது. வேதனை செய்யப்பட்டாலும் சரிதான், அதுவும் வெளியே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் ஜின் இந்த 2 சாராரை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் கபர்ல நடக்கிற வேதனையும் தெரியும், அங்க நடக்கின்ற இன்பங்களும் தெரியும். ஆனா மனுஷனுக்கு தெரியாது. தெரிந்தால் நாளைக்கு யாரையுமே கபர்ல அடக்க மாட்டாங்க. பொது கபர்ஸ்தான்ல கபருக்கு மேல ஆடு மாடெல்லாம் படுத்து கிடக்கும், நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம். திடீர்னு அந்த ஆடு மாடுகள் விரண்டு ஓடும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அங்கே உள்ளே நடைபெறக்கூடிய வேலை அந்த ஆடு மாடுகளின் காதுகளில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அப்ப கபரை நாம் நம்ப வேண்டும், கபருடைய வேதனையை நாம் நம்ப வேண்டும். மறுமை நாள் ஆகிரத்துல மஹ்ஷர் மேலாக நம்ம எழுப்புவான். யாருமே போயிட்டு வரணும்னு நம்மளுக்கு சொன்னதில்லை. சுவர்க்கத்தை நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும். இதெல்லாம் மறைவான செய்திகள். இதையெல்லாம் யாரு நம்புவா அப்படின்னா தக்குவாதாரிகள், இறையச்சம் உள்ளவர்கள் தான் நம்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல்குர்ஆனிலே பல வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். எல்லாம் அல்லாஹ் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உலகம் அறியக்கூடிய நாள் வரையும் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் முழுமையான இறையச்சத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. உலகில் வாழும் காலமெல்லாம் ஹலால் ஹராமை பேணி, சத்தியம் அசத்தியத்தை பேணி, உண்மை பொய்யை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆட்சியர் புரிவானாக. வாசல் தருவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.